எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி காரம் சேவ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கடலை மாவு, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஓமம் அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன். சீரகம் ஓமம் நம்ம பவுடர் பண்ணி போட்டால் நல்லது. தேவையான அளவுக்கு உப்பு, ஆனால் நான் இங்கே க்ரஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது பவுடர் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கையால். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் மாவு பிசைஞ்சிக்கிறேன். நான் இங்கே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை இருக்கிறது நான் எடுத்திருக்கேன். நான் இது கூட நான் ஆயிலில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மாவு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணும்போது கட்டாயமாக சீரக பவுடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சின்ன ஓட்டைக்குள்ளே நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மாவு வெளியே வர்றதில்ல, பிளாக் ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு க்ரஷ் பண்ணி போட்டிருந்தேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் டைரெக்டாக பண்ண முடியலனா நம்ம ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போது டைரெக்டாக நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பியான நம்ம காரம் சேவ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.